துன்பம் இல்லாத வாழ்வு எப்படிப்பட்ட சிக்கல்களை உருவாக்கும் என்பதற்கு இன்றைய துவாரகை பெரும் உதாரணம். இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்வே ரசமிக்க வாழ்வு என்பது புரிகின்றது. சொல்லப்போனால் இன்பத்தை விட துன்பமே மேலானதாகவும் கருதத் தோன்றுகிறது. துன்பம் இருந்தபொழுது உங்களை எண்ணியவர்கள் இன்பமான நாட்களில் மறந்து போன விந்தையும் நான் உணர்கிறேன் என்று உத்தவர் கூறுகிறார். இதெல்லாம் தான் உத்தவரே கலியின் அறிகுறிகள். 4 வகை யுகங்களில் அவனுக்கான யுகம் தொடங்கப் போகிறது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, அதுபோல கலிபுருஷன் இனிதான் லோக நிர்வாகத்தை செய்யப் போகிறான். இன்று நடப்பவைகள் எல்லாமும் அதன் எதிரொலிகளே என்று சொன்னார் கிருஷ்ணர். அப்படியா, இப்படி கூடவா யுகமாற்றம் நிகழும் என்று கேட்டார் உத்தவர். ஆம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த வகையில் இந்த யுகமாற்றமும் நிகழப்போகிறது. மாறாதது மாற்றம் என்பது என் போன்ற சாமானிய கர்ம பிறப்புகளுக்கு பொருந்தும். பரம்பொருளாகி நீங்களும் அப்படி கூறலாமா என்று கேட்டார் உத்தவர். நான் தான் அதை கூற வேண்டும். ஒன்றை சிருஷ்டித்து விட்டால் போதுமா? அந்த சிருஷ்டி ரசமிக்கதாக இருக்க வேண்டாமா என்றார் கிருஷ்ணர். இந்த கலிமாற்றம் ரசமிக்கதா என்று கேட்டார் உத்தவர். ஆம், இதுவரை கழிந்த 3 யுகங்களில் கலிதான் பெரிதும் தர்மம் நலிந்த யுகமாக இருக்கப் போகிறது. கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் இனி சாதாரணமாய் நிகழ்ந்திடும் என்றார் கிருஷ்ணர். இப்படி ஒரு யுகம் பிறக்கத்தான் வேண்டுமா கேட்டார் உத்தவர். ஏன், மனது அச்சப்படுகிறதா? தர்மம் நலிந்துவிட்டால் பின் எதுதான் வாழ முடியும்? எதற்காக இப்படி ஒரு யுகம் என்று கேட்டார் உத்தவர். எல்லோரும் நல்லவர்களாக இருந்த ஒரு யுகத்தை முதலில் கண்டாயிற்று. பின் 3/4 பங்கு நல்லவர்கள், 1/4 பங்கு கெட்டவர்கள், அதன் பின் 1/2 பங்கு நல்லவர்கள், 1/2 பங்கு கெட்டவர்கள், வரப்போவதோ 3/4 பங்கு கெட்டவர்கள், 1/4 பங்கு நல்லவர்கள். ஆயினும் கலியில் சில சிறப்புகளும் உண்டு. ஒரு மனிதன் இதில்தான் வேகமாய் முக்தியை பெற முடியும். தியானம், தவம், யோகம், வேள்வி என்பவைகளாலோ பெரும் உயிர் தியாகங்களாலோ தான் பிறவித் தலையிலிருந்து விடுதலை என்பது கலியில் தேவையில்லை. உள்ளார்ந்த பக்தியோடு குரு சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தாலே போதும். கலியில் குருவே நிகரற்றவர். குரு சேவையை மட்டுமே செய்து கூட ஒருவன் முக்தியை அடைந்து விடலாம். எல்லாம் சரி, 3/4 பங்கு கெடுதலான விஷயங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல குரு உருவாவது எந்த அளவு சாத்தியம் என்று கேட்டார் உத்தவர். நல்ல கேள்வி இது. 100க்கு 10 பேர் நிச்சயம் தோன்றி வழி காட்டுவார்கள். மனித வாழ்வு மிக பரபரப்பானதாக இருக்கும். மாயையும் அசுர சக்திகளும் மிகுந்த பலத்தோடு இருக்கும். பசிப்பினி, நோய் ஆகிய 2ம் மாயை வசப்படுவோருக்கு பயனாக விளையும். மாயை கிரையாகாமல் எளிய வாழ்வு வாழ்ந்தாலே போதும், முக்தி நிலை வாய்த்துவிடும். இந்த கலியை உத்தேசம் செய்தே போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு நான் உபதேசங்களை செய்தேன். எனது உபதேசங்களை சரியாக புரிந்து பின்பற்றுபவர்கள் கலி புருஷன் பிடியில் அகப்பட மாட்டார்கள். சரியாக புரிந்து கொள்ளாமலும் பின்பற்றாமலும் போகின்றவர்கள் அல்லல் பட்டு பல பிறப்புகளை எடுத்த வண்ணம் இருப்பர் என்றார் கிருஷ்ணர். திரும்பவும் கேட்கிறேன், இப்படி ஒரு யுகம் தேவையா? தீதும் நன்றும் நீரே. எதற்கு தீமைகளை அதிகரிக்கச் செய்து இப்படி ஒரு யுகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டார் உத்தவர். எவ்வளவுதான் தீமைகள் இருந்தாலும் முடிவில் நல்லதே வெற்றி பெறும். நிகழ்ந்து முடிந்த பாரத போர் உணர்த்துவதும் அதைத்தான். கௌரவர்கள் 100 பேர் என்றால் பாண்டவர்கள் 5 பேர். ஆயினும் அவர்கள் என்னை சிக்கன பற்றியதால் இறுதியில் அவர்களே வென்றனர். கௌரவர்கள் அழிந்தனர். தீமை எவ்வளவு அதிகரித்தாலும் நன்மையே பலம் மிக்கதாகும். இதையே கலி உணர்த்திடும். உத்தவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன இந்த விளக்கம் உலகுக்கு சொன்னது போலாயிற்று. ஸ்ரீ கிருஷ்ணனின் அந்த ஞானோபதேசம் அர்ஜுனனுக்கு பிறகு உத்தவருக்கே வாய்த்தது. நாரதரும் அங்கு வரவே நாரதரும் கிருஷ்ணரும் கலியுகத்தை பற்றி இவ்வாறு பேசிக்கொள்கிறார்கள். நாரதர், கலியில் தர்மத்தை காக்க தாங்கள் கிருஷ்ணனாகவே தொடர்வீர்களா அல்லது இன்னொரு அவதாரமா என்று கேட்கிறார். கலியின் முடிவில் நான் கல்கியாக வருவேன், இடையில் கூட குருமுகமாய் வந்து செல்வேன் என்று சொன்னார் கிருஷ்ணர். ஒன்று மட்டும் புரிகிறது, கலி மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்றார் நாரதர். ஆம், காணாதையெல்லாம் காண்பாய். தாயே வெறுக்கும் பிள்ளை, பிள்ளையே வெறுக்கும் தாய், கணவனையே கொல்லப்போகும் மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவன், மருத்துவ சேவையை வர்த்தகமாக்கும் மருத்துவன், கல்வியையும் வர்த்தகமாக்கும் ஆசிரியர், கோயிலையும் வர்த்தகமாக்கும் அறம் காவலன், சட்டத்தை வளைக்கும் காவலன், பொய்களை மூலதனமாக்கிடும் வழக்கறிஞன், கலப்படம் செய்யும் வியாபாரி, உடல் உறுப்புகளை கூட திருடும் கள்வர்கள், நீதி இல்லாத அரசன். இப்படி கலி புருஷனால் பல காட்சிகளை காணப்போகிறோம் என்றார் கிருஷ்ணர். நீங்கள் சொல்லும் போதே கேட்க நெஞ்சம் நடுங்குகிறது. மக்கள் என்ன பாடுபடுவாரோ என்றார் நாரதர். எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்ய தெரிந்தவன் தப்பிவிடுவான். ஆனால் அதை உணர அவன் கொஞ்சமாவது புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் என்றார் கிருஷ்ணர்.
அது மட்டும் போதுமா? போதும். கலியில் நாம சங்கீர்த்தனம்தான் பெரும் புண்ணியம். அது பல துன்பங்களை தாக்க விடாமல் தடுத்து காத்திடும். எளிய வாழ்க்கை வாழத் தெரிந்தாலும் போதும். பொன் பொருள் மேல் பற்று, புகழ், அதிகாரம் மேல் ஆசை, தான் என்கிற செருக்கு தலைமுறையில் உள்ளவர்களும் தண்டித்துவிடும். கிருஷ்ணனும் நாரதரும் இவ்வாறு கலி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.